என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என் இதயம் புரியாதோ நாவல் பகுதி 15. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். கொடும் வனத்திற்குள் தான் கஜாவும் அவனது கூட்டாளிகளும் வசிக்கிறார்கள் என்று ஈஸ்வர் கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனால் எங்கு வசிக்கிறான் என்று அறிய எந்த வாய்ப்பும் இல்லை. அவனிடம் சிக்கிய பிள்ளைகளை மீட்டு செல்லதான் தான் வனத்திற்குள் வந்திருப்பதாக கஜா அறிந்தால் உயிருக்கே ஆபத்து என்ற நிலை. ஏதோ வழி தவறி காட்டிற்குள் வருவது போல் தான் வனத்திற்குள் சென்று அவனிடம் சிக்கி அவனது இருப்பிடம் சென்று அங்கு சிக்கிய பிள்ளைகளை மீட்டு கொண்டு வர வேண்டும். சிந்திக்கும் போது ஏதோ எளிதான ஒன்று போல் தோன்றுகிறது. ஆனால் செயலில் இறங்கி கஜாவை நெருங்கும் போதுதானே அதன் தீவிரம் புரியும். எப்படியோ வனத்திற்குள் வந்தாகிவிட்டது. இனி கஜாவின் இருப்பிடத்திற்கு தானாக அல்லது அவனாக கூட்டிச் செல்ல வேண்டும். கால் போன போக்கில் செல்போனில் புகைப்படம் எடுத்தபடி வனத்திற்குள் நடக்க ஆரம்பித்தான் ஈஸ்வர். இடையிடையே யானைகளின் பிளிரல் சத்தம் கேட்கிறது. புலிகளின் நடமாட்டம் கூட இங்கு இருப்பதாக மக்கள் கூறி அறிந்திருக்கிறான். சிங்கங்களை கூட காட்டில் பார்த்ததாக சிலர் சொன்னதுண்டு. எதுவாக இருந்தாலும் கஜாவின் இருப்பிடத்தை எட்டியே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஈஸ்வரின் கால்கள் நடக்கிறது. வனத்திற்குள் ஒரு அரை மணி நேரம் நடந்தவனை தேடி வந்த அந்த நால்வர், யாருடா தம்பி நீ என்று கேட்க, நான் இங்க தேனூற்றுல எங்க பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன். சும்மா போட்டோ எடுக்கலான்னு காட்டுக்குள்ள வந்தேன். வழி தவறிடுச்சு. ஆனாலும் இயற்கை சூப்பரா இருக்கு, அதுதான் போட்டோ எடுத்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கேன் ஈஸ்வர் கூற, அப்படியா, சரி வா, எங்க பக்கத்துல ரொம்ப அழகான இடமெல்லாம் இருக்கு, நாங்க காட்டுறோம், வந்து போட்டோ எடு, எங்களையும் சேர்த்து எடு தம்பி. நாசுக்காக பேசுவது போல் ஒருவன் பேச அவனது பேச்சை நம்பிவிட்டது போல் நடித்து, சரிங்க, எனக்கு அந்த இடத்தை காட்டுங்க என்று கூறி அவர்களோடு சென்றான் ஈஸ்வர். அந்த கொடும் வனத்திற்குள் ஒன்றிரண்டு நீரோடைகளை தாண்டி ஒரு பெரிய ஆற்றை தாண்டி வந்த பிறகு ஒரு பெரிய காட்டு மரத்தை சாய்த்து அந்த பள்ளத்தாக்கை கடக்க பாலம் அமைத்திருக்கின்றனர். அது வழியாக சென்ற போது அதோ கஜாவின் இருப்பிடம். அப்படிதான் ஈஸ்வர் முதலில் நினைத்தான். ஆனால் அது கஜாவின் இருப்பிடம் அல்ல, அவனது கட்டுப்பாட்டில் இருக்கும் பழங்குடியின மக்கள் வசிக்கும் ஒரு சிறு கிராமம். அந்த மக்களை எல்லாம் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டுதான் தன் சாம்ராஜ்யத்தை இந்த காட்டிற்குள் நடத்துகிறான் கஜா. பழங்குடி மக்களின் குடிசைகள் வரிசையாக கண்ணெட்டும் தூரம் வரை இருக்கிறது. அதையும் தாண்டி வந்த போது ஒரு பெரிய குகை. அதற்குள் ஈஸ்வர் அழைத்து வரப்பட்டான். அந்த குகையை தாண்டி வந்த போது ஒரு பெரிய நதி. அதை கடக்க படகுகள் கரையோரம் கட்டப்பட்டிருக்கிறது. படகில் ஏறி மறுகரையும் வந்தாகிவிட்டது. அங்குதான் கஜாவின் சாம்ராஜ்யம். ஈஸ்வர் கஜா முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டான். அவனை அழைத்து வந்த ஆட்களில் ஒருவன் ஏதோ தாங்கள் ஈஸ்வரை ஏமாற்றி அழைத்து வந்ததாக பெருமையாக கூறிக்கொள்ள, ஈஸ்வரின் விழிகள் அந்த இடம் முழுவதும் ஓடி கடத்தி வரப்பட்ட பிள்ளைகள் எங்காவது அடைக்கப்பட்டிருக்கிறார்களா என்று தேடியது. தன் விழிகளில் வேண்டுமென்றே பயத்தை ஒட்ட வைத்துக் கொண்டுதான் அந்த இடம் முழுவதும் விழிகளை ஓட விடுகிறான். அதோ அங்கு பெரிய பெரிய சிறைச்சாலைகள். அதில் ஒன்றில் ஆண் பிள்ளைகளும் மற்றொன்றில் பெண் பிள்ளைகளும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற சிறைகள் அனைத்தும் காலியாக தான் இருக்கிறது. இந்த பையன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கான். சின்னவனா இருந்தாலும் உடம்ப நல்ல கட்டு மஸ்தா வச்சிருக்கான். சில பணக்கார வீட்டு பொம்பளைங்க இந்த மாதிரி பசங்களை விரும்பி வாங்கிக்கிறாங்க. இவனுடைய கழுத்துக்கு கீழே ஒரு அடையாளத்தை போட்டு அந்த சிறையில அடைச்சு வைங்க. கஜா காலியான ஒரு சிறையை காண்பித்து கூற, நெருப்பில் காய்ச்சிய கூர்மையான இரும்பு கம்பி ஒன்று எடுத்து வரப்பட்டு அது ஈஸ்வரின் கழுத்துக்கு கீழே ஒரு குறிப்பிட்ட அளவு ஆழத்தில் குத்தி இறக்கப்பட்டது. ஆ என்று வலியில் துடித்தான் ஈஸ்வர். அவன் ஒரு தனி சிறையில் அடைக்கப்பட, ஆண் பெண் என்று அழகான உடலுக்கும் முகத்துக்கும் சொந்தக்காரர்கள் கழுத்துக்கு கீழே காய்ச்சிய கூர்த்த இரும்பு கம்பியால் குத்தப்பட்டு ஈஸ்வரோடு அடைக்கப்பட்டனர். அந்த கூட்டத்தில் அக்னி இருக்கவில்லை. மிச்சம் இருக்கிறதுங்க எல்லாம் ஒல்லியா இருக்குதுங்க. இதுகளை பெரிய பெரிய ஹோட்டலுக்கு சப்ளை பண்ணிடுங்க. அங்க கிச்சன் வேலைக்கு ஆள் தேவைன்னு இப்பதான் மெசேஜ் வந்தது. இதுங்கெல்லாம் அதுக்குதான் லாயக்கு என்று கஜா கூற, மீதம் இருந்த பிள்ளைகள் சிறையிலிருந்து வெளியே இழுத்து வரப்பட்டு ஒன்றாக ஒரு நீண்ட கயிற்றில் ஒவ்வொருவராக கட்டப்பட அக்னியின் முறை வந்தது. அவள் விழிகளோ ஈஸ்வர் அடைப்பட்டிருக்கும் அந்த சிறை மீதுதான் இருக்கிறது.
ஏய் பொண்ணு, அங்க என்ன பார்வை என்று கேட்டு ஒருவன் அதட்ட, என்னையும் அந்த சிறையில அடைச்சிடுங்க என்று அக்னி கூற, விழி மூடி ஒரு ஓரமாக அமர்ந்து பற்களை இறுக்கமாக கடித்து தன் வலியை அமர்த்தி கொண்டிருந்த ஈஸ்வரின் செவியை அவளது குரல் எட்டியது. தன் வலியையும் மறந்து விழிகளை திறந்து பார்த்தான். அக்னி அவன் அடைப்பட்டு கிடக்கும் சிறையை கை நீட்டி காண்பித்தபடி நிற்கிறாள். ஏளனமாக அவளை பார்த்து சிரித்த அந்த ரவுடி, அதெல்லாம் முகமும் உடம்பும் அழகா இருக்கிறவங்களுக்கான சிறை. உன்னுடைய முகம் கொஞ்சம் சுமாராதான் இருக்கு, ஆனா பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணா இருக்க. உடம்புன்னு சொல்ல எதுவுமே இல்ல என்றான். எனக்கு உடம்பெல்லாம் இருக்கு, அத மறைக்க அம்மா தான் நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு மேல ஒரு லூசான ட்ரெஸ்ஸை எப்பவும் போட்டு விடுவாங்க. இப்ப கூட நான் அப்படிதான் ட்ரெஸ் போட்டிருக்கேன், வேணும்னா பாருங்க என்றவள் அணிந்திருந்த உடையை கழற்றி காட்ட அந்த ரவுடியின் விழிகளில் வியப்பு. ஆம், கன்னி பருவத்தை நெருங்கி நிற்கும் ஒரு பெண்ணின் அனைத்து அம்சங்களும் பொருந்திய உடல். நடப்பதை அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்த ஈஸ்வருக்கு ஒரு விஷயம் புரிந்தது. அவன் அடைப்பட்டு கிடக்கும் சிறைக்குள் வர விரும்பிதான் இப்படி அவளாக வந்து மாட்டுகிறாள். ஆனாலும் இது முட்டாள்தனமான முடிவு அல்லவா? கூர்மையான இரும்பு கம்பியால் துளைத்தெடுக்கப்படும் அந்த வலியை யாரால் தாங்கிக் கொள்ள முடியும்? அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவளது கழுத்துக்கு கீழே பழுக்க காய்ச்சிய கூர்மையான கம்பியால் குத்தப்பட்டது. வலியில் அவளும் வாய்விட்டு அழுதாள். அவளை இழுத்து வந்து அவன் அடைப்பட்டு கிடக்கும் சிறைக்குள் தள்ளிவிட்டு சென்றான் அந்த ரவுடி. அவள் அருகில் வந்த ஈஸ்வர், உனக்கு என்ன பைத்தியமா? கோபமாக கேட்டான். நீ இருக்கிற இடத்துல இருந்தா மனசுக்கு ஒரு சக்தியும் தைரியமும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. நான் உன் கூடவே இருந்துடவா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சாகிறதா இருந்தா கூட உன்னை பார்த்துட்டே செத்துடுவேன், ஆனா தனியா முடியாது. அவளது வார்த்தைகள் அவன் இதயத்தை ஈட்டியாக தைத்தது. பறித்த விழிகளை சட்டென்று அவள் கண்ணில் படாமல் மறைத்தவன், பைத்தியம் மாதிரி எல்லாம் உளறிட்டு இருக்காத. யாரும் இங்க சாக போறதில்ல. உங்க எல்லாரையும் காப்பாத்தி கூட்டிட்டு போகதான் நான் இங்க இப்ப இவங்க கிட்ட வந்து மாட்டி இருக்கேன். கூடிய சீக்கிரமே நம்ம எல்லாருமே இந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சிடுவோம். தைரியமாயிரு என்றவன் தன் பாக்கெட்டில் ரகசியமாக வைத்திருந்த செல்லை எடுத்து சிக்னல் இருக்கிறதா என்று பார்த்தான். என்ன ஒரு ஆச்சரியம்! இந்த காட்டில் கூட சிக்னல் கிடைக்கிறது. கஜா வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்ளதான் இந்த ஏற்பாடு என்று ஈஸ்வருக்கு புரிந்தது. அவன் அவனது அப்பாவுக்கு லொகேஷனை அனுப்பி வைத்தான். இது கஜா இடம், இங்கதான் நாங்க எல்லாருமே அடைச்சு வைக்கப்பட்டிருக்கோம், சீக்கிரமா வந்து எல்லாரையும் காப்பாத்துங்கப்பா என்று மெசேஜும் அனுப்பி வைத்தான். என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஹோட்டலுக்கு வேலைக்கு என்று கூறி இழுத்து செல்லப்பட்ட பிள்ளைகளை திருப்பி கொண்டு வந்தான் அந்த ரவுடி. என்ன ஆச்சுடா? கஜா கேட்டான். அண்ணே, நம்ம அண்ணன் கிட்ட இருந்து மெசேஜ்னே. இந்த கூட்டத்துல அவருக்கு தேவையான ஒரு பொண்ணு இருக்காளாம். அவரு வந்து அந்த பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போற வரைக்கும் யாரையும் எங்கேயும் அனுப்ப வேண்டாம்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்காரு அந்த ரவுடி கூற. அப்படியா என்று கேட்ட கஜா, சரி சரி, இதுகளை ஜெயில அடைச்சு வைங்க என்றான். அன்றைய ஒரு தினம் முழுவதும் அந்த சிறையில் அனைவரும் அடைப்பட்டு கிடக்க, இரண்டாவது நாள் பெண் பிள்ளைகள் அனைவரும் தனியாக ஒரு அறைக்கு அழைத்து செல்லப்பட்டு ஒவ்வொருவராக திருப்பி அனுப்பப்பட்டனர். ஈஸ்வரின் சிறையில் அடைப்பட்டிருந்த பெண் பிள்ளைகளையும் ஒருவன் வந்து இழுத்து செல்ல, பயந்த விழிகளோடு ஈஸ்வரை பார்த்தபடியே சென்ற அக்னி மட்டும் திரும்பி வரவே இல்லை. அவளை இழுத்து செல்லும் போது, நான் இருக்கிறேன் பாத்துக்கிறேன் என்று கண்களாலேயே அவளுக்கு தைரியம் அளித்த ஈஸ்வரின் மனம் வலித்தது. மற்றவர்கள் எல்லாம் திரும்பி வந்து விட்டனர். அவளுக்கு என்ன ஆயிற்று என்று யாருக்கும் தெரியவில்லை. யாரிடம் என்ன கேட்க முடியும்? திரும்பி வந்த பிள்ளைகளுக்கு எதுவும் தெரியாது. இருக்கும் கஜாவின் ஆட்களிடம் கேட்டு அறியவா முடியும்? ஈஸ்வரின் விழிகள் அவனையும் அறியாமல் நிறைந்து வழிந்தது. ஒரு அரை மணி நேரத்தில் முழு காவல் படையோடு அந்த இடத்தை சூழ்ந்த ஈஸ்வரின் அப்பா கஜாவையும் அவனது ஆட்களையும் அந்த இடத்திலேயே எந்த தயதாட்சண்யமும் பாராமல் துப்பாக்கிக்கு இரையாக்கினார். அக்னியை தவிர்த்து மற்ற அனைவரும் காப்பாற்றப்பட்டு பத்திரமாக வீடுகளில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டனர். அப்போதுதான் காசுக்கு ஆசைப்பட்டு ஹெட் கான்ஸ்டபிள் கந்தனும் அவரது மனைவியும் சேர்ந்து கஜாவுக்கு உதவியதாகவும், அதை கண்டுபிடித்த ஈஸ்வரின் அப்பா அவர்கள் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்ததாகவும், அவர்களை எவ்வளவு அடித்து கேட்டும் கஜாவுக்கு மேல் இருப்பவனை காட்டிக் கொடுக்க அவர்கள் தயாராகவில்லை என்றும், தங்களுக்கு எதுவும் தெரியாது என்றே கூறிக்கொண்டிருப்பதாகவும்
ஊருக்குள் பேசிக் கொண்டனர். அன்று இரவே கந்தன் காமாட்சி சிறையிலேயே இறந்து விட்டார்கள் என்ற செய்தியும் நாடு முழுவதும் காட்டு தீயாக பரவியது. கஜாவையும் அவனது ஆட்களையும் கூண்டோடு அழித்து விட்டாலும் அவர்களுக்கும் மேலே ஒருவன் இருக்கிறான் என்ற செய்தி அனைவரையும் பீதியில் ஆழ்த்தி இருந்தது. அவனையும் பிடித்தே ஆக வேண்டும் என்று ஈஸ்வரின் அப்பா கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்க, அன்று திடீரென வீட்டிற்குள் புகுந்த அந்த முகமூடி அணிந்த ரவுடிகள் குளியலறையில் குளித்துக் கொண்டிருந்த அவனது அப்பாவையும், சமையலறையில் வேலையாக இருந்த அவனது அம்மாவையும், ஹாலில் அமர்ந்திருந்த தாத்தா பாட்டியையும், மொபைலில் விளையாடி கொண்டிருந்த ஈஸ்வரின் அக்கா ஜுவாலாவையும் துப்பாக்கியால் சுட்டு கொன்றுவிட்டு தப்பி செல்லும் போது சத்தம் கேட்டு ஓடி வந்த அத்தையையும் சுட்டு வீழ்த்தி விட்டு சென்றுவிட, அக்னி பற்றி ஏதும் தகவல் உண்டா என்று அறிய கால் போன பூக்கில் சுற்றிவிட்டு வீடு வந்து சேர்ந்த ஈஸ்வர் இரத்த வெள்ளத்தில் மிதக்கும் தன் சொந்தங்களை கண்டு துடிதுடித்து போனான். அனைவரும் இறந்து விட்டனர். ஆனால் அத்தை மட்டும் மூச்சை பிடித்துக் கொண்டு அவனுக்காக காத்து கொண்டிருந்தார். அத்தையை அவன் கட்டிக்கொள்ள அவரது கரமும் அவனை இறுக்கமாக கட்டி அணைத்து நெற்றியில் அழுத்தி முத்தமிட்டது. நான் சொல்ற பொண்ணுதான் நீ கட்டிக்கணும் என்று அவர் கூற, கண்டிப்பாத்த, யார நான் கட்டிக்கணும்? அழுதபடியே ஈஸ்வர் கேட்டான். அக்னி, அவதான் உனக்கு ஏத்த பொண்ணு. அக்னியா? ஆமா. அவ இப்ப எங்க அத்த? அவ இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? ஆம் என்று தலையசைத்தவர் ஏதோ கூற முயற்சித்தார். ஆனால் அவரால் எதுவும் கூற முடியவில்லை. அவர் விழிகள் மூடிவிட்டது. வெளியே எங்கோ சென்று விட்டு அப்போதுதான் வீடு திரும்பிய மாமாவும் பாரிஜாதமும் நடந்து முடிந்த கொடுமைகளை கண்டு கண்ணீர் விட்டு அழ ஊரே அங்கு கூடிவிட்டது. பகுதி 15 நிறைவடைந்தது. பகுதி 16 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.